நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நாம டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோவா இருக்க போகுது அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அது என்ன, எதனால அப்படிங்கிறத நாம சார்ட்ல பார்ப்போம். மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டா புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்த ட்ரெண்ட வந்து நாளைக்கு கன்டின்யூ பண்றதுக்கு முன்னாடி டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சொல்லிட்டு இருக்கேங்கிறத விட சார்ட் இண்டிகேட் பண்ணுது. சார்ட்ல வந்து என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குன்னா, டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஏன் நம்ம சொல்லிட்டே இருக்கோம்? ஏன் வந்து பைக்கு ஃபோக்கஸ் பண்ணல? பையும் அதே போல வந்து நடக்காம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது, டெக்னிக்கலா சார்ட் என்ன இண்டிகேஷன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம டே டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம 1 ஹவர், அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு டர்னிங் பாயிண்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட சார்ட் அனாலிசிஸ் இண்டிகேட் பண்ணுது. ஸோ மறக்காம இந்த வீடியோவ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம டீட்டெயில்டா 1 ஆர் 2 டைம்ஸ் ப்ளே பண்ணி கேளுங்க. இந்த இடத்துல நடக்கக்கூடிய இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆச்சு. எய்தர் பை சைடோ அல்லது செல் சைடோ நடந்தது அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத சார்ட் இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? மோஸ்ட்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து டவுன் சைடுல தான் இருக்கு. ரீசன் சார்ட் அனாலிசிஸ்ல நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அத பாருங்க. அது உங்களுக்கு என்னன்றது புரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம டே டைம் ஃப்ரேமோட வேவ் நம்ம தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏற்கனவே நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். எதனால வந்து நான் டவுன் சைட்ல வந்து ஃபோக்கஸ் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு இந்த வேவ் அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறந்துறாதீங்க. ஸோ இந்த வேவ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு குழப்பத்தையும் உண்டு பண்ணலாம். பட் ஆனா இது தெரியாதவங்களுக்கு அந்த குழப்பம் இருக்கும். பட் இது தெளிவா தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா எது சரி தவறுங்கிறது உங்களால இண்டிகேஷன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்ப இந்த ஸ்டேஜ்ல இருக்கு மார்க்கெட். சரிங்களா? இதுதான் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமோட வேவ் ஸ்ட்ரக்சர். இந்த வேவ் ஸ்ட்ரக்சர்ல ஹையர் ஐ போயிட்டு இருந்தது. ஹையர் ஐ போனது பிரேக் ஆயிட்டு, ஹையர் லோ வந்து பிரேக் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நெறைய வீடியோல. ஸோ இது ஒன்ஸ் அகைன் நீங்க சொல்றதுக்கான ரீசன் என்ன நடக்கப் போகுது? இந்த இடத்துல என்ன நடக்குது? இந்த இடத்துல நான் கரெக்ட்டா ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்றோம். சரிங்களா? இந்த சும்மா வந்து நம்ம வந்து அப் மூவ்மெண்ட் அப்போ பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இல்ல. ஸோ இந்த அப் மூவ்மெண்ட்ல நம்ம இல்லாததுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நெறைய பேர் நெனைக்கிறாங்க, இங்கேருந்து இவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆச்சு. இத ஏன் நான் கேப்சர் பண்ணல அப்படின்ட்டு. நான் அடிக்கடி சொல்றது தான். நான் ட்ரெண்ட் ஃபாலோயர். ட்ரெண்ட மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ட்ரெண்டுக்கு சாதகமா மட்டும் தான் என்ட்ரி குடுப்பேன் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். ஓகே. ஸோ இந்த ஏரியாவுல நடந்த இந்த பிரேக் அவுட் பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் ஆயிருக்கு. ஸோ இந்த ஏரியால டே டைம் ஃப்ரேமோட இண்டிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி டைம் ஃப்ரேம் தெளிவா டவுன் ட்ரெண்ட் வேவ் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டவுன் ட்ரெண்ட் வேவ் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் டே டைம் ஃப்ரேம கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஸ்மால் டைம் ஃப்ரேம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி பண்றப்ப தான் நமக்கு ஃபாலோ ஆகும். அதுவரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க என்ன நடந்திருக்குங்கிறத நான் சொல்றேன். இந்த பிரைஸ் ஆக்ஷன பிரேக் பண்ணிட்டு, செல்ல ஆக்டிவேட் பண்ணிட்டு, ரீட்ரேஸ்மென்ட் மார்க்கெட் இந்த ஏரியாவுக்கு போயிருக்கு. ஓகேங்களா? போனதுக்கு பிறகு இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹை. இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹை நான் அடிக்கடி சொல்லுவேன். பிரைஸ் ஆக்ஷன பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகக்கூடாது. ஃபெயில்ட் ஆகக்கூடாதுன்னு. நெறைய பேர் நெனைக்கிறீங்க, சும்மா ஒரு ரீசன் இல்லாம சொல்றாரு அப்டின்ட்டு. பட் இங்க பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஆயிட்டு நெக்ஸ்ட் கேண்டில் பியரிஷ் என்கல்ஃப்ட். ஓகேங்களா? அதாவது இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைய பிரேக் பண்ணிட்டு, பியரிஷ் என்கல்ஃப் ஸ்ட்ரக்சர குடுத்திருக்கு. ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணுங்க. எதுவுமே நானா சொல்லல. இங்க சார்ட்ல உள்ளத நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்றோம். ஸோ இங்க என்னோட கிரியேட்டிவ்க்கு எந்த ஒரு வேலையும் இல்ல. ஓகே. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன பிரேக் பண்ணி பியரிஷ் என்கல்ஃபிங் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த பியரிஷ் என்கல்ஃபிங் உடனே ஃபால் ஆகலாம். ஆனா அது ஆகாம இந்த பியரிஷ் கேண்டிலோட லோவ பிரேக் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட் கேண்டில். அத பிரேக் பண்ணிட்டு செல் உடனே கன்டின்யூ ஆகாம அகைன் புல் பேக். போனது இந்த ஹையையும் பிரேக் பண்ணல. ஓகேவா? ஸோ இந்த பியரிஷ் என்கல்ஃபிங் இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஃபெயில்டு பண்ணியிருக்கு.
இந்த ஃபெயில்டுக்கான லெவல் எங்க வரணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவலா இந்த இடத்துக்கு வரணும். எகைன் இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோக்கு வரணும். இது வந்து கான்செப்ட். இது வந்து வேவ் ஸ்ட்ரக்சர். நான் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் இண்டிகேஷன் சொல்றேன். அது நடக்கணும்னா ஸ்மால் டைம் ஃப்ரேம் சப்போர்ட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மால் டைம் ஃப்ரேம் சப்போர்ட் பண்ணா தான் பெரிய டைம் ஃப்ரேமோட டார்கெட் வந்து ரீச் ஆகும். ஸோ எப்பயுமே பெரிய டைம் ஃப்ரேமோட டார்கெட் என்னவோ அதை நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்மால் டைம் ஃப்ரேமை கேப்சர் பண்ண முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்மால் டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணும்போது அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நோட் பண்ணுங்க. இப்போ இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹை பீரிஷ் என்கல்ஃபிங் கொடுத்துருச்சு. அதுக்கான லெவல் 21,100க்கு வரணும். ஓகேங்களா? இது ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இங்கே நடந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம் தெளிவா இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹையை பிரேக் பண்ணிட்டு பியரிஷ் என்கல்ஃப்டு கொடுத்துருக்கு. அங்க போக முடியாம எகைன் பை கண்டினியூ ஆக முடியாம அகைன் இங்க ரீட்ரேஷன் போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க வந்து செல் ஆர்டரை எடுத்துட்டு எகைன் வந்திருக்கிறதா தான் இண்டிகேஷன் பண்ணுது சார்ட். அது ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டேன். அதனால உங்களுக்கு இப்போ சொல்லும்போது கொஞ்சம் குழப்பும். ஆனால் நான் ஸ்மால் டைம் அனலைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது. எப்படி அது ஃபெயில்ட் ஆகிட்டு வந்திருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஃபெயில்டு ஆனதுக்கு இங்கே வரணும் அப்படின்னா ஸ்மால் டைம் ஃப்ரேம் இங்கே நமக்கு செல்லுங்கிற லெவலில் கொடுக்கணும். ஓகேங்களா? அது கொடுத்துருக்கா கொடுக்கலையா பை ஆக போகுதா என்னங்கிறது நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ 1 ஹவர் ஃபஸ்ட்டு பார்ப்போம். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா மெயினாக இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் 1 ஹவர் ரொம்ப பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 30 மினிட்ஸ் 50 மினிட்ஸும் அனலைஸ் பண்ணணும். பட் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும்னால நான் அதெல்லாம் போடுறதில்ல. ஸோ 1 ஹவர் 30 மினிட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ 1 ஹவர் வேவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது இந்த ஏரியாவில் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணுவோம். ஸோ டே டைம் ஃப்ரேம் செல் இண்டிகேஷன் பண்ணுதுன்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இந்த இடத்துல டே டைம் ஃப்ரேமுக்கான வேவ் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் டே டைம் ஃப்ரேமோட ப்ரைஸ் ஆக்ஷன் லோ ப்ரைஸ் ஆக்ஷன் ஹை. இந்த ஹையை தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஹைக்கு மேலே ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனால் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துட்டு வந்து பாருங்க. நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். 21,760க்கு ஒரு முக்கியமான ஒரு ரேஞ்ச் இருக்கு. இந்த ரேஞ்சில் தான் வந்து பை டிசைட் ஆகும். இந்த ரேஞ்சுக்கு மேலே ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆனால் தான் பை வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ அதே போல் இப்போ வரைக்கும் பைக்கான சிக்னல் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் கொடுக்கல. ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். வரைகிறேன் வேவ் ஃபார்மேஷன். ஸோ இந்த 21,760 புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவை 2-3 வீடியோ போய் பார்த்துட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு தெளிவாக தெரியும். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்கிறேன்னா இங்கேருந்து போன ப்ரைஸ் ஆக்ஷன் வேவ் ஸ்ட்ரக்சர் ஸ்டில் நவ் நாட் பிரேக். எந்த சைடுமே இதையும் பிரேக் பண்ணல, இதையும் பிரேக் பண்ணல, இன்னொரு ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுத்து இதையும் பிரேக் பண்ணல. இப்போ வரைக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் பிரேக் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் அகைன் 21,760க்குள்ளே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் சிக்னல் ஃபார் பையர்ஸ். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிஷனல் கன்ஃபர்மேஷன் ஃபார் டே டைம் ஃப்ரேமில் பியரிஷ் என்கல்ஃபிங். இந்த ஏரியாவில் பியரிஷ் என்கல்ஃப் விழுந்திருக்கு. விழுந்ததுக்கான ரீட்ரேஷன் போயிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல. எகைன் லோவையும் பிரேக் பண்ணல. அதாவது 1 ஹவர் டைம் ஃப்ரேம் ஸ்டில் நவ் செல்லையும் கிரியேட் பண்ணல, பையையும் கிரியேட் பண்ணல, ஒரு ரேஞ்சை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. பட் ஆனால் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் நான் ஏற்கனவே சொல்கிறது என்னென்னா டவுன் ட்ரெண்டில் இருக்குது. டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ்க்கு போயிட்டு இருந்தது அப்படின்னு நான் நிறைய டைம்ல சொல்லியிருக்கேன். ஸோ டவுன் ட்ரெண்ட் கரெக்ஷன், இந்த கரெக்ஷன் போயிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த வேவ் ஃபார்மேஷன் எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கு தகுந்தாற் போல ட்ரெண்டை டிசைட் பண்ணும். ஓகேவா? இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் நாளைக்கு அல்லது இனி வரும் நாட்களில் வேவ் ஃபார்மேஷன் நீங்கள் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் ஒருவேளை இந்த ஹையையோ அல்லது இந்த ஹையையோ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகாமல் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா கோ அப் டு 22,140 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை மார்க்கெட் வந்து ஃபெயில்ட் ஆகாமல் இந்த ஏரியாவை ரெண்டையும் பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகாமல் இருந்தால் ஒரு நல்ல ஒரு புல் மூவ்
22,140 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதற்கு பிறகு நெக்ஸ்ட் லெவலா எங்க போகலாம் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இந்த லெவல் போன பிறகு. ஓகே. ஸோ இந்த லெவல மேக்ஸிமம் பிரேக் ஆகாது அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்? என்ன ரீசன்? ஏன் தெளிவா சொல்றேன் இது பிரேக் ஆகாது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. டே டைம் ஃப்ரேம் என்னவா இருக்கு? இந்த ஏரியால பிரைஸ் ஆக்ஷன் டேவோட பிரைஸ் ஆக்ஷன் இது லோ, இது ஹை. இந்த ஹைய பிரேக் பண்ணி டே டைம் ஃப்ரேம் இந்த இடத்துல என்கல்ஃப்டு பியரிஷ் என்கல்ஃப்டு குடுத்துருக்கு. ஸோ டே டைம் ஃப்ரேம் ஃபெயில்டுன்றத தெளிவா சொல்லிருச்சு. பட் இங்க வந்து ஸ்மால் டைம் ஃப்ரேம் நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் குடுக்கணும். அதுக்கு தகுந்த மாரி கன்ஃபர்மேஷன் இங்க 760க்கு கீழ க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகே. இது ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஃபார் டவுன் மூவ். ஓகே. இதையும் மீறி ஒரு வேள அந்த ஹைய பிரேக் பண்ணா மட்டும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பிரேக் ஆகாதுங்கிறது. ஒருவேளை பிரேக் ஆனா நானும் கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ டவுன் சைடு. ஓகே. ஒருவேளை பிரேக் பண்ணா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் பைல போறது தான். பட் இப்ப வரைக்கும் நடக்காததுனால என்னோட பாயிண்ட் மேக்ஸிமம் ஸ்மால் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் எல்லாமே டவுன்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுது. ஸ்மால் டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ் எல்லாம் 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் இது எல்லாமே டவுன் ட்ரெண்டுக்கு தான் இண்டிகேஷன்ல இன்னமும் இருக்கு. இந்த டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற வேவ் ஸ்ட்ரக்சர் ட்ரெண்ட் எப்ப மாறும் அப்படின்னா, இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் பிரேக் ஆனா தான். ஓகேவா? சரி. அடுத்தது என்ன பண்ணலாம்? இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் ஜஸ்ட் க்ளோசிங் தான் வச்சிருக்கு 760க்கு கீழ. 21,760 கீழ க்ளோஸ் தான் வச்சிருக்கு. பட் இது கன்ஃபர்மேஷனான்னு கேட்டா கிடையாது. ஓகே. 1 ஹவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் கிடையாது. பட் ஆனா இந்த லோவ பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, இட்ஸ் அ பிக் கன்ஃபர்மேஷன். இந்த லோவ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகக்கூடாது. ஏன் அடிக்கடி ஃபெயில்ட் ஆகக்கூடாதுன்னு சொன்னா, இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. ட்ரெண்ட் லைன்ல ஃபெயில்ட் ஆகாம இருந்துருச்சு அப்படி சப்போர்ட் எடுத்துட்டு ட்ரெண்ட் லைன்ல ஃபெயில்ட் ஆகாம இருக்கணும். அதாவது ஒரு ஹேமர் பேட்டர்னாவோ அல்லது எகைன் நீங்க ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங்காவோ விழுந்துச்சுன்னா எகைன் ஒரு புல் பேக் ஆகலாம். ஓகேவா? பட் இந்த லோவ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகல அப்படின்னா, ஒரு பிக் ஃபால் 20,850 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் அதிகம். 20,850 இது கொஞ்சம் ஷாக்கிங்காவும் இருக்கலாம். பட் ஆனால் இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பிரேக் ஆகி இந்த ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுத்து ஃபெயில்ட் ஆகல அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு பியரிஷ் மூவ் நிஃப்டில நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே. மறந்துடாதீங்க. இந்த லோவ பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுத்து ஃபெயில்ட் ஆகல அப்படின்னா, will continue fall up to 20,850. 20,850 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த பிக் ஆப்பர்ச்சுனிட்டிய தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா மணி மேனேஜ்மெண்ட்ட யூஸ் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா, கண்டிப்பா கேபிட்டல காப்பாத்திக்கவும் முடியும். அதே போல ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம யூஸ் பண்ணிக்கவும் முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இங்க பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணல. ஏன்னா, எனக்குன்னு ஒரு மணி மேனேஜ்மெண்ட் நான் ஃபாலோ பண்றேன். அதே போல உங்களுக்கு தகுந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட்ட தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணா பெட்டர். ஓகே. ஸோ 1 ஹவர் ஸ்டில் நவ் க்ளோசிங் தான் வச்சிருக்கு. பட் பிரேக் இன்னும் நடக்கல. ஆனால் கீழ தான் பிரேக் ஆகும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மோஸ்ட்லி. ஏன்னா, டே டைம் ஃப்ரேம் செல்ல இருக்கு. 1 ஹவர் டைம் ஃப்ரேம் செல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. 30 மினிட்ஸ் ஆல்சோ டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இன்னும் அப் ட்ரெண்ட உருவாக்கல. இந்த பீக்க எப்ப பிரேக் ஆகுதோ அப்பதான் 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 ஹவர், டே டைம் ஃப்ரேம் எல்லாமே பை அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர கிரியேட் பண்ணுது. ஓகேவா? சரி. இப்போ 30 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுது? என்ன இண்டிகேஷன் நமக்கு குடுக்குது? அங்க என்ன மாரியான ஃபெயில்ட் ஆயிருக்கா? என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். இதுவும் உங்களுக்காக தான் 30 மினிட்ஸ் கொஞ்சம் வீடியோ லென்த்தா தான் போகும். பட் மிஸ் பண்ணாம, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா எனக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. 30 மினிட்ஸ் வேவ் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்ப்போம். அங்க என்ன நடந்திருக்குங்க நம்ம அனலைஸ் பண்ணுவோம். 21,760. ஸோ 760 அக்யூரேட்டா வரையல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ 21,760ல பிரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. நாம ஒரு செல்லிங் இங்க எடுத்து இங்க புக் பண்ணோம்.
டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ஃபெயில்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபெயில்டு ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே போல் ஃபெயில்டு ஆச்சு. நம்ம செல்லு எடுத்தோம் கரெக்டாக இந்த இடத்துல அக்யூரஸியாக. பட் இங்கே நம்ம எக்ஸிட் பண்ணவும் செஞ்சோம். பை ஆக போகுது அப்படின்ட்டு. ஆனால் கால் ஆப்ஷன் நம்ம எடுக்கல. ரீசன் நான் ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டாக நான் ட்ரேட் மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். ஓகேவா? அதே போல் இன்னைக்கு இந்த பீக்கை பிரேக் பண்ணால் பை ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் நான் பை பண்ணலை. ஓகேங்களா? ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் வரைகிறேன். பட் இது வரைக்கும் இருக்குது. ஓகேவா? வரையாததுக்கு காரணம் அங்கே என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஸோ இதுதான் 30 மினிட்ஸ்க்கான வேவ் ஸ்ட்ரக்சர். எகைன் இங்கேருந்து ஒரு கண்டினியூ ஃபால் இல்லை க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த லோவை பிரேக் பண்ணியிருக்கு. பட் விசிபிளாக இல்லை. அது ஒன்று தான். பட் பிரேக் தான் பண்ணியிருக்கு. சொல்லணும்னா நான் வந்து இங்கே ஹோல்டிங் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனலில் யாருக்கும் நான் கொடுக்கல. பட் விசிபிளாக க்ளோஸ் வச்சா கொடுத்துக்கலாம் அப்படின்னு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ரிஸ்க். ஏன்னா நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன். பட் எல்லாத்தையும் ரிஸ்க் எடுக்க வைக்க வேணான்ட்டு நான் எதுவும் சொல்லலை. பட் இங்கே நான் என்னோட ஹோல்டிங் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 30 மினிட்ஸ் வேவ் ஸ்ட்ரக்சர் இந்த பீக்கை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா பைக்கு பாசிட்டிவ்ஸ் அதிகம். எது வரைக்கும்னா இந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி நான் எஸ்டே வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். தெரியாதவங்க பாருங்க. பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க என்ன சொல்லியிருந்தேன்ட்டு. ஸோ இந்த பீக்கை பிரேக் பண்ணால் பை ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அப் டு திஸ் லெவல். இந்த லெவலை பிரேக் பண்ணாதான் பை ஆகும், கண்டினியூ ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். அதையும் நீங்கள் பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு ஓப்பனில் இந்த பீக்கை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியாச்சு. ரீசன் ஃபெயில்டு தான் ஆக போகுது அப்படின்ட்டு நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஏன்னா ட்ரெண்ட் எல்லாத்துமே செல்லில் இருக்குது. இது பிரேக் பண்ணாலும் இது வரைக்கும் தான் போகும். ஸோ இந்த ரிஸ்க் நம்ம எதுக்காக எடுக்கணும்? ஸோ அதே போல் எதிர்பார்த்த மாதிரி பிரேக் பண்ணோம்னா டபுள் டோஜி அண்ட் தென் ஃபாலிங். பட் ஃபெயில்டு. ஓகேவா? ஃபெயில்டு வந்து கரெக்டாக தெளிவாகவே இருந்தது. நம்ம வந்து கால் ஆப்ஷன் இங்கே எடுக்கல. எடுத்திருந்தாலும் நம்ம இது வரைக்கும் தான் டார்கெட் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ எகைன் 30 மினிட்ஸ் இங்கே என்ன இண்டிகேஷன் பண்ணியிருக்குன்னா, ட்ரெண்ட் பை ஆகிற மாதிரி இருந்திருந்தால் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பைக்கான ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஏன் ஃபெயில்டு ஆகணும்? என்ன ரீசன்? ஃபெயில்டு ஆனது ஏன் இந்த லோ வந்து பிரேக் பண்ணணும்? ஸோ எல்லாமே வந்து டே டைம் ஃப்ரேம் டவுன் ட்ரெண்டை கிரியேட் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. 1 hour ஆல்சோ டவுன் ட்ரெண்ட் ரீட்ரேஸ்மெண்ட். 30 மினிட்ஸ் ஆல்சோ 1 hour டவுன் ட்ரெண்ட் ரீட்ரேஸ்மெண்ட். இங்கே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு வேவ் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ கன்ஃபர்மேஷன் இந்த லோவை பிரேக் பண்ணினாலே இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிடும். ஸோ நாளைக்கு இந்த லெவல் பிரேக் பண்ணி ஓப்பன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒருவேளை நான் ஹோல்டிங்கில் வச்சுருக்கேன், எல்லாரும் ஹோல்டிங் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த லெவலில் பிரேக் பண்ணி ஃபெயில்டானா மட்டும் நம்ம வந்து அதை பற்றி யோசிப்போம். ஃபெயில்டாக வாய்ப்புகள் இருக்கான்னு தெரியல. பட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே டே டைம் ஃப்ரேம்க்கான பேரிஸ் என்கல்ஃபிங். பேரிஸ் என்கல்ஃபிங்க்கு இங்கே 1 hour டைம் ஃப்ரேம் என்ன மாதிரியான வேவ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு, 30 மினிட்ஸ் என்ன மாதிரியான வேவ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குங்கிறத நம்ம வந்து தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது பைக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் அப் ட்ரெண்ட் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆகி அகைன் ஃபெயில்டு ஆயிடுச்சு. ஸோ இதுவே நமக்கு ஒரு பை ஃபெயில்டு சிக்னல் தான். ஸோ இருந்தாலும் நம்ம ஏன் இதை பிரேக் பண்ணால் எடுக்கணும்னா, இன்னைக்கு பட்ஜெட் இருந்ததுனால நம்ம இந்த இடத்துல எதுவும் எடுக்கல. ரீசன் அதுதான். இங்கே புட் ஆப்ஷன் எடுத்துருக்கலாம். ஸோ இன்னைக்கு பட்ஜெட் இருந்தது, தேவையில்லாமல் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறனால தான் இங்கே நம்ம புட் ஆப்ஷன்ஸ் எகைன் ரீஎன்ட்ரி கொடுக்கல. ஸோ ஏன்னா வந்து ஃப்ளக்சுவேஷன் நிறையா இருக்கலாம். மூவ்மெண்ட் வந்து திடீர்னு ஒரு ஃப்ளக்சுவேஷன் வேகமாக இருக்கலாம். அப்படிங்கிறதுனால நம்ம இன்னைக்கு எந்த மூவும் நம்ம எடுக்கல. நம்ம எடுத்திருந்தா இங்கே நம்ம புட் ஆப்ஷன் எகைன் ரீஎன்ட்ரி எடுத்துருக்கலாம். பட் லெவல் பிரேக் பண்ண பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எடுக்கல. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸ் வந்து ஃபைனலைஸாக என்ன சொல்லுது, என்ன நமக்கு இண்டிகேஷன் பண்ணுது அப்படின்னா, 1 hour பொறுத்த வரைக்கும் இந்த லோ பிரேக் பண்ணால் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஃபெயில்டு ஆகாமல் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த லோ பிரேக் பண்ணி ஃபெயில்டு ஆகக்கூடாது. ரீசன் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குங்கிறனால தான். ஓகேவா? 30 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த லோ பிரேக் பண்ணாலே டவுன் ட்ரெண்ட் ஆல்ரெடி டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் பை ஃபெயில்டு ஆகிட்டு எகன் டவுன் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு. இந்த பிரேக்கும் பண்ணியிருக்கு. நமக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, அது ஒன்று தான். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மோஸ்ட்லி இங்கே வந்துரும்ன்ற மாதிரி தான். பட் இதையும் மீறி நாளைக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணால் மட்டும் கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் என்னோட
டெக்னிக்கல் அனாலிசிஸ் எனக்கு இண்டிகேட் பண்ணுறது ஒன்லி வி வில் ட்ரை புட் ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணணும். இந்த எபோவுக்கு மேலே தான் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணணுமே தவிர இந்த ரேஞ்சுக்கு கீழே நம்ம புட் ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணணும். இந்த ஃபெயில்டு ஆனால் மட்டும் கால் ஆப்ஷன் போகலாம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த அனாலிசிஸில் ஃபைனலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம நோட் பண்ணக்கூடிய லெவல் 2. ஒருவேளை மார்க்கெட் இங்கேயே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த லோ பிரேக் பண்ணுறப்போ நம்ம புட் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதை கண்டினியூ பண்ணவும் செய்யலாம் இந்த லோ பிரேக் பண்ண வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லோ பிரேக் பண்ணாலும் கண்டினியூ பண்ணலாம் ஃபெயில்டு ஆகாத வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை இந்த லோ அதாவது 21,570 இந்த லோவை மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு பிக் ஃபால் 20,850 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் அதிகம். மேபி இதுக்கு மேலே ஒரு இந்த பிரேக் அவுட் நடந்துருச்சு. இந்த ஏரியாவும் பிரேக் அவுட் நடந்து ஃபெயில்ட் ஆகலைன்னா மிகப்பெரிய நெகட்டிவ் நியூஸ் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? இதுதான் சார்ட்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் எனக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ பார்ப்போம் நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறது. ஒருவேளை சொல்கிற மாதிரி புட் ஆப்ஷன் ஆக்டிவ் ஆனால் சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. பட் என்னோட அட்வைஸ் தான். பட் நீங்கள் உங்கள் மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். யாரையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. தயவு செஞ்சு அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு லேக்ஸ் கணக்ஸில் என்ட்ரி போட்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ரிவர்சல் ஆகணும். பட் தெரியாதவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? எனக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியும், என்ன பண்ணுங்கிறதும் தெரியும். பட் தெரியாமல் முடிவெடுக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.